மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 33ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு, பஞ்சத்தில் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கும் கர்த்தர். பஞ்சத்தில், பஞ்சகாலத்தில், வறட்சி நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துகிறார். 34ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் போஷிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் குறைவின்றி நடத்தப்படுவார்கள். எலியாவை காகம் கொண்டு போஷித்த தெய்வம். பஞ்ச காலத்திலே ஏழை விதவையை அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் போஷித்த ஆண்டவர். 37ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 25, 26 வார்த்தைகள். நான் இளைஞனாக இருந்தேன், இப்போது வயது சென்றவனாகவும் ஆகிவிட்டேன். ஆனாலும் நீதிமான் அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை நான் ஒரு நாளும் என் கண்கூடாய் நான் காணவில்லை என்று சொன்னேன். நீதிமான்கள் அப்பத்திற்கென்று திரிந்ததை நான் இதுவரைக்கும் பார்க்கிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் பஞ்ச காலத்திலும் காக்கப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள். எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர், சாரிபாத் விதவையை தீர்க்கன் மூலமாய் பஞ்சம் முடியும் வரை போஷித்தவர், இன்றைக்கு நம்மையும் போஷித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் தான் ஈசாக் விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், பஞ்ச காலத்திலும் வறட்சி காலத்திலும் நம்மை போஷிக்கிறவர், நம்மை பேணி காக்கிற தேவன். அவரை நம்புங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள், கைவிடவே பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் எங்களை குறைவின்றி போஷிக்கிற கர்த்தாவே, இதுவரை நடத்தினீரப்பா, இனிமேலும் எங்களை நடத்துவீராக. எந்த ஒரு குறைவும் தாழ்ச்சியும் நாங்கள் அடையாதபடிக்கு எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று வார்த்தையின்படியாக எங்களை திருப்தியாக நிறைவாக எங்களை நீ காத்து நடத்தும்படி செபிக்கிறேனப்பா. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.